ஆல்ரெடி க்ரீன் கலரில் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவையும், ஆரஞ்சு கலரில் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோவையும், இப்போ க்ரீன் வயலட் கலரில் இருக்க வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவையும் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஓவராலாக நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை நியர்பையில் இருக்குது. இந்த இடத்த நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, இது வந்து ஒரு டபுள் டாப் ஜோன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ப்ரீவியஸ் வீக்கோட ஹைக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஆல் டைம் ஹை லெவலையும் தாண்டி புல் பேக் ஆகிறப்ப மட்டுமே நம்ம வந்து அடுத்த லெவல் ஆஃப் நியூ டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியும். அடுத்த ஹையை நோக்கி எப்போவுமே வந்து புது ஹை ஃபார்ம் ஆகிறப்ப நமக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறப்ப ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸில் நான் இது தொடர்ந்து என் வீட்டில் சொல்கிறது தான், பையர்ஸும் செல்லர்ஸும் எந்த இடத்துட்ட வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு தெரியாமல் ஸோ ஒரு ரவுண்ட் நம்பர்ஸ் வர்றப்பையும் வந்து கன்சல்டேஷன் நடந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல கிளியரான ட்ரெண்டு கிடைக்கும். ஏன்னா ஒரு ஹை கிடைச்சதுக்கப்புறம் இதே சேம் தான் நான் பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் அதை பார்த்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ அது கிளியராக புரிஞ்சிருக்கும் பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் இப்போ இறங்கியிருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 1 hour கேண்டில் வச்சு இதுக்குள்ளார என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 hour கேண்டில். 1 hour கேண்டில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 1 hour கேண்டில்லேருந்து டே கேண்டில் வச்சு ஈஸியாக மார்க் பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டே கேண்டில் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஈஸியாக அடுத்த லெவல்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 hourல வச்சு 15 minutes வச்சு நம்ம அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஆல் டைம் ஹை லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை நான் வந்து மார்க் பண்ணுறேன். அது வந்து 18,888. ஓகேங்களா? அது வந்து வயலட் கலர்லேயும் டாட்டர் லைன்லேயும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடம் அது வந்து 18,790. அப்போ வந்து 18,800 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 18,800 வந்து நெக்ஸ்ட்டு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எதை வச்சு இதை மார்க் பண்ணுறோன்னா, இங்கே கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட ஹையும் இந்த கேண்டிலோட 2 கேண்டிலோட மிட் லைனு. ஓகேங்களா? இது பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லைன் வரைஞ்சிருக்கோம். அதுக்கு அடுத்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணுற பாருங்க 18,775. இது எதை பேஸ் பண்ணிங்கன்னா இந்த கர்சர் வைக்கிற பாருங்கள், இந்த இடமும் ப்ளஸ் இந்த கேண்டிலோட ஹையும். ஓகேவா? இதுக்கு அடுத்து சப்போர்ட் லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரைய போகிறது வந்து 18,735. ஓகேவா? அது வந்து இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த கேண்டில், அதுக்கு அடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கேண்டிலோட லெவல். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம வந்து மேலே ரெசிஸ்டன்ஸும் கீழே சப்போர்ட் லைனும் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே சேம் டைம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ மந்தோட ஹைலோலாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம 1 hour கேண்டிலுக்கு வச்சுக்கலாம். இப்போ 1 hour கேண்டிலில் நம்ம இதுக்குள்ளே என்ன மாதிரியான ட்ரெண்டு இருக்குதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஓவரால் கிளாரிட்டியாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன மார்க் பண்ணுறேன்னா இந்த ஹையிலேருந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற ஹை லெவல் வரைக்கும். ஓகேவா? அதே மாதிரி பாட்டமில் நமக்கு டச் ஆகிட்டுருக்க லைன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு இதை பார்க்குறப்ப கிளாரிட்டியாக புரியுதுங்களா? இது வந்து ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் ஹை லெவலுக்கு போயிட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு கூட இந்த இடத்துலேருந்து இது வந்து எகெயின் இந்த சேனலை தொட்டுட்டு கூட புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ எகெயின் நெக்ஸ்ட் ஹையை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா? அப்படி இல்லை ஆல் டைம் ஹை லெவல் தாண்டறப்ப நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து 18,900 இல்லை 950 19,000 இந்த ரீஜன்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனாக நமக்கு ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 15 minutes வச்சுட்டு நாளைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 minutes கேண்டில். 15 minutes கேண்டிலில் நமக்கு நெக்ஸ்ட்டு ஆல் டைம் லை ஹவர் பார்த்தீங்கன்னா 18,888. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஜோனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், 18,900 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும், ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ 18,900ல் பிரேக் அவுட் ஆகட்டும். அது வந்து 18,920க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுச்சுன்னா நமக்கு வந்து 19,000 போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இல்லைனா இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு சின்ன கன்சல்டேஷனை போட்டு இந்த சேனலோட மூமெண்டம்க்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு டவுன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி டவுன் கொடுத்துச்சுன்னா இந்த சேனலோட இங்கே பாருங்கள், இந்த இடம் சப்போர்ட்டு எகெயின் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா? குளோபல் மார்க்கெட் கண்டிஷனும் வந்து இப்போ நமக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி நம்ம திங்கக்கிழமை காலையில் எஸ்ஜிஎஸ் நிஃப்டியோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு
என்ன மாதிரியான மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் கால் ஆப்ஷனுக்கு நான் சொல்லிட்டேன் 18,900 இல்லை 920க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆனால் மட்டும் 19,000 வரைக்கும், அதாவது 18,980 வரைக்கும் ஈஸியாக மூவ் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி 20 பாயிண்டில் கன்சல்டேட் ஆகும். ஸோ அந்த 60 பாயிண்ட்டை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 18,800க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 18,750ஐயும் அதுக்கு கீழேயும் டவுன் ஆகுச்சுன்னா 18,734 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடத்துக்கு கீழே இறங்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து 18,700. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே கன்சால்டேஷனும் மூமெண்ட்டமும் புட் ஆப்ஷனில் நடைபெறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நமக்கு வந்து இந்த ஜோனை நான் மார்க் பண்ணுற பாருங்கள். இந்த இடம் வரைக்குமே வந்து நமக்கு ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் டே, அதாவது லாஸ்ட்டு ட்ரேடிங் டே வெள்ளிக்கிழமையோட ஹையை தாண்டினாலும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் அதே மாதிரி ப்ரீவியஸ் மந்தோட ஹையும் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா, நிஃப்டி ஆல் டைம் ஹை லெவல் போகிறப்ப இந்த இடத்துலையுமே வந்து கன்சால்டேஷன், அதாவது பேங்க் நிஃப்டிலுமே வந்து ஒரு சின்ன கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஆல் டைம் ஹை லெவலில் வந்து கன்சால்டேஷன் நடந்து தான் மேலே மூவ் ஆகும். அப்படி மேலே மூவ் ஆனாலும் 50 to 100 பாயிண்ட்ஸ்லேயே திருப்பி ஒரு ரீடெஸ்ட்டோ இல்லை சின்ன மூமெண்டமோ இல்லை ஒரு கன்சல்டேஷனோ நடந்து தான் அடுத்தடுத்த ஹை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட 1 hour கேண்டில் பார்த்துடலாம். 1 hour கேண்டிலில் பேங்க் நிஃப்டியோட மூமெண்டம் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 hour கேண்டில். பேங்க் நிஃப்டியோட 1 hour கேண்டிலில் நம்ம வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து லைன் வரைகிறப்ப இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் ரீடெஸ்ட் ஆகி எகெயின் ஹை போனாலும் இந்த ப்ரீவியஸ் மந்தோட ஹை லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா இப்போ நம்ம வரைஞ்சோம்ல இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைனு, இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி ப்ரீவியஸ் வீக்கோட லோவை கட் பண்ணுறப்ப இன்னும் ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இதில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் மார்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணி சப்போர்ட் பாயிண்ட்ஸ் வரைகிறேன் பாருங்கள். வரைஞ்சி அதை நான் டாட்டட் லைனில் கொடுத்துட்டேன். இதை எதை பேஸ் பண்ணி இந்த சப்போர்ட் லைன் நம்ம வரைஞ்சோன்னா இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலோட ஹை இங்கே. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் ரெசிஸ்டன்ஸில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் ப்ரீவியஸ் மந்தோட ஹையுமே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுறப்ப அடுத்த ஆல் டைம் ஹை லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து 1 hour கேண்டில் இன்னும் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், என்னோடய அனலைசிஸ் வீடியோவிலே நம்ம கிளியராக அது பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீடியோலாம் பாருங்களேன், இது வந்து நான் ஒரு டபுள் டாப் ஜோன் மாதிரி சொன்னேன். கரெக்டாக அந்த இடத்துல வந்து தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ எகெயின் இது வந்து இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு கால் ஆப்ஷனில். சப்போஸ் குளோபல் மார்க்கெட்டில் பேஸ் பண்ணி இறங்குச்சுன்னா எகெயின் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு கீழே இறங்குது அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். திருப்பி அதுக்கு கீழே நம்ம வந்து சப்போர்ட் பாயிண்ட் எந்த இடத்த மார்க் பண்ணுறோன்னா நான் வந்து 43,084, அது வந்து 43,100 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த ஜோனில் வந்து எகெயின் இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிளியராக இருக்குது. இந்த இடத்த பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து 15 minutes கேண்டில் போயிட்டு ட்ரெண்ட் லைனை வரையலாம். எப்படி நம்ம வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வச்சுருக்கிறது 15 minutes கேண்டில். 15 minutes கேண்டிலில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஹையிலேருந்து இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 43,938 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹையை தாண்டிட்டோம், அது வந்து 44,082. ஸோ இதுக்கு மேலே தாண்டுறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 44,214ஐயும் அதுக்கு அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 44,350 இந்த ரீஜனை எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்தையும் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணிடுறேன். இந்த இடமும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் தான். எதுக்காக இந்த இடம் நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், கேண்டிலோட ஒரு வாட்டி வந்து டச் பண்ணி இந்த இடத்துல இருக்குது. எகெயின் இந்த ஜோன் ஃபுல்லாகவே கன்சால்டேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ 43,350க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னா நமக்கு வந்து 44,500 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா
இங்கே க்ளோஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா ப்ரீவியஸ் வீக்கோட லோ, அதிலிருந்து லாஸ்ட் ட்ரேடிங் டேவோட பாட்டமை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போது க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 43,938. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனு ப்ளஸ் இந்த சப்போர்ட் லைனு அது வரைக்கும் வரட்டும். 43,700 ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகணும். அப்படி ஆனால் தான் நமக்கு வந்து 43,550ஐயும் அதுக்கு அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,400ஐயும் வச்சுக்கலாம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 43,000லேருந்து இந்த சேனல் கட் ஆகிற வரைக்கும். ஏன் இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் எடுக்க வேணாம்னா, இந்த இடத்துல வந்து பாருங்கள், இது ஒரு சப்போர்ட்டு, இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு, இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து மினிமம் பாயிண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸை ட்ரை பண்ணுறதா இருந்தால் 43,900க்கு கீழே மூவ் ஆகிறப்ப 43,800 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ 100 பாயிண்ட்ஸை ட்ரை பண்ணி இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்குச்சுன்னா இந்த சேனலும் கட் ஆகும், இந்த ட்ரெண்ட் லைனும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லைனும் கட் ஆகும். அப்போ ஈஸியாக இந்த 2 பாயிண்ட்டையும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.